சார் நீங்க சொல்லுங்க, இந்த இந்த இஷ்யூவை இந்த இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வதில் இந்து முன்னணியை விட பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப மும்முரமாக இருப்பதற்கு என்ன காரணம்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான வணக்கம். அதாவது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். முருகனுக்கு விழா எடுப்பது என்பது இந்துக்கள் மிக, அதாவது இந்து மதத்திலேயும் அது சைவ நெறியை பின்பற்றக்கூடிய இந்து மக்கள் அனைவருமே கூட முருகனை தமிழ் கடவுள் முருகனை எல்லோரும் வழிபடக்கூடியவர். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து முன்னணி நடத்தக்கூடிய அந்த நிகழ்வில் முருக பக்தர்கள் மாநாடு, இந்து முன்னணி நடத்துவது என்பது, அதாவது வேற ஏதாவது இந்து மாநாடு அப்படிலாம் நினைக்காதீங்க, முருக பக்தர்கள் மாநாடு, அதான் முக்கியம். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பார்த்து இந்த அரசு அச்சம் கொண்டு அனுமதியே வழங்கல. அதுக்கு பிறகு நீதிமன்றம் பல வகையான அரசாங்கத்தின் மீது என்ன நீங்க ஜனநாயகம் இருக்கு, என்ன நீங்க அரசு நடத்துகிறீர்கள் என்றெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மாண்புமை நீதியரசர் அவர்கள் நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கு. இரண்டாவது, இந்த 6 படை வீடுகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய இடத்துக்கு இவங்க முதல்ல அனுமதி கொடுக்கல. அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்க வேண்டி வந்தது. ரெண்டாவது, நான் இன்னும் ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்தக்கூடிய அளவிற்கு நீங்க நடத்துறீங்க. அது ஐயா ராமசுப்ரமணியம் ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நாங்களும் கூட அதை ஒன்னும் விமர்சிக்கல. ஏன்னு கேட்டா, முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துவதற்கு அவசியம், அதை அரசு சிறப்பாக செய்திருக்கிறது, நாங்கள் மறுக்கல. அதே நேரத்துல இதை இந்த இடத்துலதான் வாகனம் வரணும், இந்த இடத்துலதான் நிக்கணும், இத்தனை வாகனம் தான் வரணும். இன்னும் கூட ஒரு செய்தி, ஒரு 4 நாட்களுக்கு முன்பு உளவுத்துறையை சார்ந்த ஒரு நண்பர் என்கிட்ட விசாரிக்காரு, நீங்க எத்தனை வண்டி பிடிச்சு கொடுக்கீங்க? இது நான் என்ன சொல்றேன், தூத்துக்குடியில இருந்து மதுரைக்கு ஒரு 140 கிலோமீட்டர் தூரத்துல போகக்கூடிய தெற்கு பகுதியில் இருந்து வரக்கூடிய மக்கள் அனைவரும் நிறைய பெரும்பான்மையானவர்கள் நிச்சயமா அதுல கலந்துக்கிடுவாங்க, பெரிய பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்கிற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இந்த அரசு நெருக்கடி கொடுக்க இந்து மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. இந்து மக்கள் மீது இன்னும் கூட ஒண்ணு கேட்டீங்கன்னா, இது சமய சார்பற்ற நாடு என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்துல இந்த அரசு இந்த மாநாட்டிற்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஐயா ராமசுப்ரமணியம் அவர் சொன்னாங்க, ஹெச்ஆர்என்சில நான் மெம்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஹெச்ஆர்என்சி மாதிரி ஊழல் நிறைந்த ஒரு அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது சார். நீங்க இந்து மக்கள் கோவிலுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கையை அங்கே களவாடக்கூடிய, இன்னும் நான் பகிரங்க குற்றம் சாட்டுறேன், களவாடக்கூடியவர்கள், அதாவது கோவில் சொத்து குலநாசம் என்பார்கள், சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். அது கோவிலில் அத்துமீறுகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கோவில் செயல் அலுவலர், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், டெம்பிள் இன்ஸ்பெக்டர், அதாவது கோவில் ஆய்வாளர், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் கமிஷனர். இவங்க எல்லாம் பண்ற அட்டூழியத்தை பாத்தீங்கன்னா கோவில்ல மிகப்பெரிய அளவில் அட்டூழியம். இதெல்லாம் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவில் வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் அரசு வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் மற்ற மதங்களிலே இருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்தந்த மதங்களுக்கு மட்டும், மத முன்னேற்றங்களுக்கு மட்டும், அந்த மக்களுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க. இது என்ன நியாயம் இருக்கு? அதனால இந்த அரசுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னு கேட்டா, இவங்க ராமரை கொண்டாடினார்கள், ரொம்ப அதனால ஒண்ணு நடக்கல, அதெல்லாம் கிடையாது. ராமரை கொண்டாடியதனால், நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ராமரை கொண்டாடியதனால் சாதாரணமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி 18.5% வாக்குகளை பெற்றுவிட்டது. இதை பார்த்த உடனே முருகரை கொண்டாடி அறுபடை வீடுகளில் இருக்கிற முதல் வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்திலே இவர்கள் தொடங்குகிற இந்த புனிதமான இந்த முருக பக்தர்கள் மாநாடு இவர்களை கோட்டையை நோக்கி நகர்த்தி விடுமோ என்கிற அச்சம் ஆளுகிற அரசுக்கு இருக்கிறது. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன்.
ஐயா ராமசுப்ரமணியம் சொன்னாங்க, நான் எனக்கு ராமகோபாலனுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு அது இதெல்லாம் சொன்னாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்றேன், தேரா மன்னா செப்புவதுடைய அறிவு கட்டு போன மன்னனே, புத்தி கட்டு போன மன்னனே, நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லி கேட்ட நாடு இந்த நாடு மதுரை. கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து தேரா மன்னா செப்புவதுடையேன் தென்குட, அதுக்கு பிறகு வழக்காடு காதை நான் ரொம்ப தூரம் விவாதத்தை கொண்டு போக விரும்பல. அதுக்கு பிறகு மன்னனை பார்த்து, மன்னன் அவனுடைய கண்ணகியினுடைய காட்சியலம்பியில இருக்கிற மாணிக்க பறல்கள் மன்னனுடைய நெற்றியில் அடிபட்டு விழுந்த பிறகு மன்னன் சொன்னான், தென்குல காவல் யானோ மன்னன் யானை கல்வன் தென்குல காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என்ன ஆயுன்னு சொன்ன நாடு மதுரை. அதனால மதுரையில நான்மாட கூடல் மதுரையில முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துவதால் இங்க இருக்கிற மக்கள் மத்தியில இன்னொரு விஷயமும் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. சிக்கந்தர் மலை, அந்த மலை, இந்த மலை இதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒன்னே ஒன்று கேளுங்க, அந்த ராமநாதபுரத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் மரியாதைக்குரிய நவாஸ் கனிக்கு ஏன் பிரியாணி சாப்பிட்டு அதை ஒரு செய்தியாக்குறதுக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்ததா கொடுக்கலையா? அதுக்கு அதை கொடுத்த அரசு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு ஏன் முருக பக்தர்கள் ஒன்றாக கூடி, முருக பக்தர்கள் ஒரு இடத்துல கூடி வழிபாடு நடத்துவதற்கு எதுக்கு இவங்களுக்கு என்ன கஷ்டம்? எதை எடுத்தாலும் அதனால நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதான் ஒரு விஷயம் கேளுங்களேன். அதாவது இந்து மக்கள் எல்லோருமே என்ன நினைக்காங்கன்னா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்குவே செந்தில் நகர் வேளவா என்று திருநீறு அணிவோருக்கு மேவ வாராதே வினை என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த மக்கள் ஒரு இடத்துல கூடி விழா எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? எதை எடுத்தாலும் நீங்க நீதிமன்றத்துல போய் நீங்க அனுமதி வாங்கணும். காவல்துறையை பயன்படுத்தி காவல்துறையினுடைய அதிகார அத்துமீறலை பயன்படுத்தி இந்த மாநாடு வெற்றியடைய விடாமல் தடுப்பதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.